Hi friends, welcome to Zeenath's world. இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அமுக்குங்க. இப்போ நம்ம சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுதான் ப்ராக்கோலி சாலட். இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இதை நம்ம சமையலில் ஒரு வாரத்தில் 2 வாட்டியாச்சும் இதை சேர்த்துக்கணும். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ப்ராக்கோலியை இப்போ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இப்போ நம்ம இந்த கட் பண்ண ப்ராக்கோலியை இதில் போட்டுடலாம். ஒரு 2 minutes நல்லா சுடு தண்ணியில் கொதிச்சா போதும். ரொம்ப ஓவர் குக் பண்ணிடாதீங்க. அதோட நியூட்ரியன்ஸ், அதோட சத்து எல்லாமே போயிடும். அதனால் ஒரு 2 minutes நல்லா கொதிச்சா போதும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சிடலாம். இங்கே நான் ஒரு 10-12 பூண்டை நல்லா இடித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இங்கே பேனில் 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கிற அந்த பூண்டை இதில் போட்டுடலாம். நம்ம இதை ரொம்ப ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது, லேசாக தான் ஃப்ரை பண்ண போகிறோம். இதை நம்ம எல்லாமே ரொம்ப குக் பண்ண போகிறது கிடையாது, ஹாஃப் குக் தான் பண்ண போகிறோம். அப்போ தான் இந்த சாலட் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்ப ப்ரௌன் ஆனும் தேவையில்லை, லேசாக ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ நம்ம வேக வச்சுருந்த அந்த ப்ராக்கோலியை இதில் போட்டுடலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம இதை ரொம்ப வதக்கெல்லாம் போகிறது கிடையாது, லேசாக தான் குக் பண்ண போகிறோம். இப்போ இந்த பூண்டு இது எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்கிற மாதிரி நம்ம இதை கிண்டி விட்டுடலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். பேருக்கு நம்ம உப்பை தூவி விடுங்க. இது ஹெல்த்தியான ஃபுட்டுனால ரொம்ப உப்பு தேவை கிடையாது. இப்போ இதை நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுடலாம். அப்போ தான் அந்த பூண்டோட சத்து ஃபுல்லாக ப்ராக்கோலியில் வரும். ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ ஃபைனலாக நம்ம பெப்பர் ஒரு பவுடரை இப்படி தூவி விட்டுடலாம். இப்போ லேசாக வதக்கி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ப்ராக்கோலி சாலட் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா லேசாக லைமை புளிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.